திரையுலக ரசிகர் மன்றமே விரும்பி பார்க்கக்கூடிய ஒருவர் பேச வருகிறார். நகைச்சுவை சார்பிலும் அன்போடு அழைக்கிறேன். என்ன பேசுறதுன்னே தெரியல. இந்த மேடையில் அவர் ஏதோ தன் தந்தையை பெருமைப்படுத்திக் கொள்கிறார் என்பது மட்டுமல்ல, உங்களையும் சேர்த்து தன் குடும்பமாக நினைத்து கொண்டு உங்களுக்கு அந்த அட்டையை வழங்கி இருக்கிறார். ஒரு ஃபோன் வந்துச்சு, நான் எடுத்தேன். வீட்டில் இருக்கிற லேண்ட்லைனை எடுத்தேன். கணேஷ் இருக்கான்னு கேட்டாங்க. யார் நீங்கன்னு கேட்டேன். நான் ராமச்சந்திரன் பேசுனேன்னாங்க. ஆடிட்டேன். ஓடி போய் அப்பா கிட்ட கொடுத்தேன். ஏன் தம்பி, ஏன் ஸ்டுடியோவுக்கு நீ ஷூட்டிங் வர மாட்டியான்னு சொல்லி கூப்பிட்டோன்னே அன்னையிலேருந்து அப்பா வந்து எல்லா படமும் இங்கே தான் ஷூட்டிங் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, பண்ருட்டி ஊரில் நான் அவரோட நடிச்சுக்கிட்டு இருந்தேன். நடிக்கும்போது அப்போ திடீர்னு இந்த மாதிரி மினிஸ்டர் பதவி கிடச்சிருச்சு அப்படின்னு நைட்டில் சொல்கிறாங்க. அப்போ வந்து நாடகோட்டையில் தண்ணி இருக்காதுல்ல, நான் தான் பக்கத்து வீட்டில் போய் ஒரு 4 குடம் ஊற்றி குளிப்பாட்டி அப்புறம் நேர காரில் எடுத்துகிட்டு இங்கே வந்து அடுத்த நாள் மினிஸ்டர் ஆகிட்டார். அதனால் கொஞ்சம் நஞ்சம் பழக்கம் இல்லை. அவர் வந்து நெசமாகவே இன்றைக்கி இந்த கொரோனா காலத்தில் இருந்தால் நாடக நடிகர்களுக்கு பூரா உதவி செஞ்சிருப்பார். அவரை பற்றி நிறைய எங்களுக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. இது மட்டும் இல்லை, நிறைய பேர் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர்கிட்ட எனக்கு வந்து சிறந்த உதவியாக நான் நினைக்கிறது என்னென்னா, தெருவில் அனாதை பிணங்களாக கிடக்கிற தாய் தந்தை இல்லாமல் இல்லை மகன் இல்லாமல் அனாதைகளாக இருக்கிற பிணங்களை தேண்டி எடுத்து அவங்களுக்கு வந்து மகன் இருந்தால் என்ன கடமையில் வந்து அவங்களுக்கு இறுதி சடங்கு செய்வானோ அந்த சடங்குகளை ஏறக்குறைய 1000 மேற்பட்ட அனாதை பிணங்களை தான் உடன் இருந்து அவங்களுக்கு வந்து இறுதி மரியாதை செய்திருக்க ஒரு மிகச்சிறந்த மனிதர். இது உண்மை, மேடை பேச்சல்ல. இதில் இந்த மேடையில் புகழோடு அமர்ந்திருக்கும் அத்தனை பேரும் சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் இந்த அரங்கத்திலோ அல்லது அரங்கத்தின் வெளியிலேயே கூட நின்று கொண்டிருப்போம். ஆனால் கலைஞர்களாகவே வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம் என்பதுதான் உண்மை. கவுண்டமணி அண்ணனுக்கும் பாக்யராஜ் சார் அவர்களுக்கும் எனக்கும் அது தெரியும், சிங்கக்குட்டிக்கும் தெரியும். அது இந்த மாதிரி ஒரு சத்யா ஸ்டுடியோவில் வந்து இங்கே வந்து உட்கார்றது வந்து நினைக்கும் போது ரொம்ப நெகிழ்வாக இருக்கிறது. ஏன்னா சத்யா ஸ்டுடியோன்னு தான் சொல்கிறேன். நான் வண்டியில் ஏறி என் டிரைவர்கிட்ட சத்யா ஸ்டுடியோவுக்கு போங்கன்னா அவர் அப்படியே பார்க்குறாரு. அவருக்கு சத்யா ஸ்டுடியோ தெரியாது. அவர் அப்படியே பார்த்து எங்கேம்மா அதுன்னு, அப்புறம் தான் எனக்கு இல்லை எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் இருக்குல்ல, அங்கே போங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்கே வந்தாங்க. சத்யா ஸ்டுடியோ என் கலையுலக வாழ்க்கையை ஆரம்பித்த இடம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் நேற்று என்ற நாளை படம் 49 வருடங்களுக்கு முன் 50 வருடங்கள் ஆகின்றன. ஃபஸ்ட்டு இந்த செட்டில் தான், அதாவது உலகம் சுற்றும் வாலிபன் நான் நடித்து முதல்ல வந்த படம். அதுக்கு முன்னால் ஜப்பான் போகிறதுக்கு முன்னால் இங்கே தான் செட்டு போட்டாங்க, இங்கே தான் நடித்தேன். இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு என்னுடைய தலைவர் ஞாபகம் தான் வருது.
அமரர் ஐஸ்வரிவேலன் அவர்களுடைய 35வது நினைவு நாளை முன்னிட்டு இன்றைய தினம் இங்கே சீரோடும் சிறப்போடும் இந்த இனிய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மேடையிலும் அரங்கத்திலும் நிறைந்திருக்கும் என் குடும்பத்தாருக்கு வணக்கம். இது உண்மை மேடை பேச்சல்ல. இதில் இந்த மேடையில் புகழோடு அமர்ந்திருக்கும் அத்தனை பேரும் சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் இந்த அரங்கத்திலோ அல்லது அரங்கத்தின் வெளியிலேயே கூட நின்று கொண்டிருப்போம். ஆனால் கலைஞர்களாகவே வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம் என்பதுதான் உண்மை. கவுண்டமணி அண்ணனுக்கும் பாக்யராஜ் சார் அவர்களுக்கும் எனக்கும் அது தெரியும், சிங்கக்குட்டிக்கும் தெரியும். அது இங்கே நான் இந்த விழாவுக்கு வருவதற்கான காரணம், ஒரு பொறுப்பு வந்த பிறகு தான் செய்த பழைய தொழில் அதெல்லாம் விட்டுட்டேங்க, நான் இப்போ பெரிய ஆளாயிட்டேன் அப்படிம்பாங்க. வேலன் ஐயா அவர்கள் பொறுப்பும் பதவியும் வந்ததுக்கு பிறகு ஒரு பிட்ரோலில் நடிப்பின் மேல் இருக்கும் காதல் என்றால் எங்கள் கூடலாம் வந்து நடித்தார். அவர் வந்திருக்க வேண்டியதில்லை, ஏன்னா எம்ஜிஆர் தோளில் கை போட்டார். அப்போ அதுக்கப்புறம் வாழ்க்கை வேறு மாதிரி மாறி இருக்கும் அவருக்கு. பட் இருந்தாலும் ஆசைப்பட்டு இங்கே வந்தார். அதெல்லாம் இப்போ போட்டு காட்டினாங்க அந்த காட்சிகள். அந்த உறவின் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட நாங்கள் எல்லோருமே வந்திருக்கிறோம். அவருடன் நடிக்காதவர்கள் இளைஞர் கூட்டத்தில் சிலர் இருப்பார்கள். எங்களுக்கு அந்த மனிதரை தெரியும், முக்கியமாக அந்த மனிதர் பெற்ற பிள்ளையை தெரியும். அவங்க அம்மா கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், நல்ல பிள்ளை கிடைத்திருப்பது உங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் அம்மா அப்படின்னு சொன்னேன் நான். அவங்களும் ஆமோதித்தார்கள் சந்தோஷமாக, மரியாதைக்காக சொல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக அவங்களும் பெருமிதத்தோடு செய்தார்கள். இதில் முக்கியமாக இந்த மேடையில் அவர் ஏதோ தன் தந்தையை பெருமைப்படுத்திக் கொள்கிறார் என்பது மட்டுமல்ல, உங்களையும் சேர்த்து தன் குடும்பமாக நினைத்து கொண்டு உங்களுக்கு அந்த அட்டையை வழங்கி இருக்கிறார். அதை பார்த்து மகிழும் பெருமையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்புக்கு நன்றி கணேஷ் அவர்களுக்கு. இந்த அரங்கம் திரைப்பட ஷூட்டிங் அரங்கமாக இருந்தபோது பல காட்சிகள் இங்கே படமாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு வருகிறது. எம்ஜிஆர் அவர்களுக்கு சங்கே முழங்கு என்று நினைக்கிறேன், அந்த படத்துக்கான பாடல்கள், நான் ஏன் பிறந்தன் படத்திற்கான பாடல்கள் இந்த அரங்கத்தில் எடுக்கப்பட்ட ஞாபகம் எனக்கு. நான் அப்போ டான்ஸ் அசிஸ்டண்ட்டு. என் மனசில் நான் இன்னும் அப்படி தான் இருக்கேன். நடுவில் போஸ்டர்லாம் போட்டு பெரிய நடிகன்னு சொல்கிறாங்க, என்னாலேயே நம்ப முடியல. சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய பழைய நினைவுகளை நினைத்து பார்க்கும் பொழுது இவ்வளவு தூரம் வந்தது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. உங்கள் அனைவரும் நல்வாழ்க்கைக்காக அவர் செய்யும் இந்த நல்ல தினத்தில் அவர் செய்யும் இந்த பணிகளை பாராட்டாமல் இருக்க முடியாது. அவர் சொன்னது போல் நீங்கள் யாரும் அந்த ஆஸ்பத்திரிக்கு இலவச சிகிச்சை பெற வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும். முக்கியமாக சகோதரர் கணேஷ் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும். அனைவரின் ஆரோக்கியத்தையும் காப்பதற்காக என் நூற்றான் கொல் எனும் சொல் என்று சொல்வார்கள். அந்த கேள்வி எங்கள் மனதினும் எழும் அளவிற்கு சாதனைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் கணேஷ் அவர்கள் மேலும் மேலும் தன்னுடைய முயற்சிகளிலெல்லாம் வெற்றி பெற வேண்டும். இது போன்ற நல்ல காரியங்களில் ஈடுபட வேண்டும். நாங்கள் பார்வையாளர்களாக இருந்து கரகோஷம் எழுப்ப வேண்டும். வணக்கம். அவை மரியாதைக்கு சற்றே புறம்பானது என்றாலும் எங்களுக்கு சென்சார் நடக்க தயார் பண்ணணும், பிரிண்ட்டு, அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது குடும்ப வேலை, அதனால் இங்கே வராமல் இருக்க முடியாதுங்கிறதுக்காக எப்படியோ
தப்பிச்சு இங்கே வந்துட்டேன், மறுபடியும் அங்கே போனோம். இந்த அவை என்னை மன்னிக்க வேண்டும். மேடைக்கு முன்னால் இருக்கும் சகோதரர் அத்தனை பேருக்கும், மேடையிலே இருக்கும் அத்தனை பேருக்கும் தனித்தனியாக நன்றி சொல்ல முடியாது, அது ரொம்ப நேரம் ஆகும். அத்தனை பேருக்கும் ஒட்டுமொத்தமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐஸ்வரி கணேசன் அவர்கள், இந்த விழாவுக்கு நீங்கள் அவசியம் வர வேண்டும், என் தந்தையோடு நெருங்கி பழகி இருக்கிறீர்கள், கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொல்லி அழைத்தார். நான் வந்திருக்கிறேன். இப்பொழுது அந்த சிலையை பார்க்கும் பொழுது என்ன ஞாபகம் வருகிறது என்றால், அவரும் நானும் நெருங்கி பழகியதை ஒரு நாள் 2 நாள் அல்ல, மாத கணக்கில் சொல்ல வேண்டும். அவரும் நானும் ஒரு நாடகத்தை செட் பண்ணி பட்டி தொட்டி எல்லா கிராமங்களுக்கும் நடத்தி கொண்டிருந்தோம். அந்த நாடகத்திற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமை தாங்கினார்கள். 4-5 நாடகத்திற்கு தலைமை தாங்கினார்கள். அந்த நேரத்திலே அவரும் சினிமாவில் நடித்தார், நானும் சினிமாவில் நடிக்க முயற்சி செய்து கொண்டிருந்து நானும் நடித்தேன். அப்பொழுதுதான் திடீரென்று ஒரு வெடிகுண்டு விழுந்தது, ஐஸ்வரி வேலன் மறைந்து விட்டார் என்று. அந்த அதிர்ச்சியை என்னால் தாங்க முடியவில்லை, அவர்கள் குடும்பத்தாராலும் தாங்க முடியவில்லை. அதற்கு பிறகு அப்பொழுது ஐஸ்வரி கணேசன் அவர்கள் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலம். அவர் வளர்ந்து, அவர் உழைத்து 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 இன்றைக்கி வானளவு உயர்ந்திருக்கிறார். அவருடைய உயர்ச்சியை யாரும் மறுக்க முடியாது. அவர் தந்தைக்கு செய்யும் நன்மை இந்த சிலை செய்தது. சிலையை செய்து அந்த அழகை பார்த்து விட்டார். இனி ஒன்றும் ஒன்றே, அவர் பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஐஸ்வரி கணேசன் அவர்கள் ஏழை எளியவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு, முதியோர்களுக்கு, நலிந்த நடிகர்களுக்கு, இன்னும் பலருக்கும் கண்ணுக்கு தெரியாத, கை கொடுக்கும் தெரியாத நன்றிகளை தெரிவித்து செய்து கொண்டே இருக்கிறார். அந்த நன்றி தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார் என்று எனக்கு தெரிகிறது. அவர் வளர்ச்சி ஓங்குக, வானவள ஓங்குக வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இன்னும் நன்றாக வளர வேண்டும், அவரை நான் வாழ்த்துகிறேன். அப்படி வாழ்த்த வேண்டும் என்றால், காலை அரும்பி மலரும் கதிரவனும் மாலை மதியமும் போரும் ஐஸ்வரி கணேசன் அவர்கள் வாழ்க 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 என்று வாழ்த்துகிறேன். வணக்கம். இங்கே வந்திருக்கும் பெரியோருக்கும், கலைஞர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் கலைஞர்களுக்கும் மற்றும் தம்பி ஐஸ்வரி கணேசன் அவர்கள் குடும்பத்தினருக்கும் வணக்கம். நான் ஐஸ்வரி அண்ணன்ட்ட நான் ரொம்ப நாள் பழக்கம். எனக்கு 22 வயசு இருக்கும். அப்போ புரட்சி தலைவர் பொன்மணி செம்மல் அவருடைய அண்ணா ட்ரிம்பில் என்னை சேர்த்து விட்டார். அண்ணன் ஐஸ்வரி வேலன். நாங்கள் நாடக நடிகராக இருக்கும்போது தேனாம்பட்டையில் நான் அப்போ பேச்சலர். அவர் ஜோதி பாக்ஸ்னு ஒரு லாண்ட்ரி கடை, ஏத்தாப்பில் மார்க்கெட்டுக்கு ஏத்தாப்பில் என் வீடு. அங்கே அவர் ஓய்வாக இருக்கும்போது அங்கே சாப்பிட்டு எல்லா நடிகர்களுக்கும் சாப்பாடு வாங்கி கொண்டு கொடுத்துட்டு அப்புறம் கிளம்புவார். அவர் கூட பொன்னிச்சாமின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் நண்பர். அப்படியாப்பட்டவர் எல்லா கலைஞருக்கும், நாடக கலைஞருக்கு எல்லாருக்குமே உதவி செஞ்சுருக்காரு, எனக்கு முதற்கொண்டு. அவருடைய அந்த தர்மம் தான் இன்றைக்கும் ஐஸ்வரி கணேசன் அதை செஞ்சுக்கிட்டு வராரு. நான் நாடக நடிகர்கள் அந்த குழந்தைங்கள்லாம் படிக்க வைக்கிறது எல்லாம் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லை, பண்ருட்டி ஊரில் நான் அவரோட நடிச்சுக்கிட்டு இருந்தேன். நடிக்கும்போது அப்போ திடீர்னு இந்த மாதிரி மினிஸ்டர் பதவி கிடச்சிருச்சு அப்படின்னு நைட்டில் சொல்கிறாங்க. அப்போ நாடகோட்டையில் தண்ணி இருக்காதுல்ல, நான் தான் பக்கத்து வீட்டில் போய் ஒரு 4 குடம் ஊற்றி குளிப்பாட்டி அப்புறம் நேர காரில் எடுத்துகிட்டு இங்கே அடுத்த நாள் மினிஸ்டர் ஆகிட்டார்.
அதனால் கொஞ்சம் நஞ்ச பழக்கம் இல்லை. அவர் வந்து நெசமாகவே இன்னைக்கு இந்த கொரோனா காலத்தில் இருந்தால் நாடக நடிகர்களுக்கு பூரா உதவி செஞ்சிருப்பார். அவரை பற்றி நிறைய எங்களுக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அவர் புகழ் இன்னமும் அது இருக்குன்னா அவர் ஐஸ்வரி கணேசன் வந்து அந்த தானந்த ரொம்ப நிறைய அதனுடைய இது இன்னமும் அந்த தான தர்மம் ஐஸ்வரி கணேசன் இருக்குது. இந்த நேரத்தில் நான் சொல்லணும்னா ஏகப்பட்டு ஒரு மணி நேரம் பேச அவரை பற்றி. அதனால் இங்கே வந்திருக்கும் நான் ஐஸ்வரி தம்பி ஐஸ்வரி குடும்பத்தினருக்கும் மற்ற நடிகர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த காம்பவுண்டுக்குள்ளே வந்தோடனே எனக்கு பழைய ஞாபகம் தான் வருது. பழைய சத்யா ஸ்டுடியோ இது எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போல்லாம் வந்து செல்ஃபோன் இல்லை. ஒரு ஃபோன் வந்துச்சு, நான் எடுத்தேன். வீட்டில் இருக்கிற லேண்ட்லைனை எடுத்தேன். கணேஷ் இருக்கான்னு கேட்டாங்க. யார் நீங்கன்னு கேட்டேன். நான் ராமச்சந்திரன் பேசுகிறேன்னாங்க. ஆடிட்டேன். ஓடி போய் அப்பா கிட்ட கொடுத்தேன். ஏன் தம்பி என் ஸ்டுடியோவுக்கு நீ ஷூட்டிங் வர மாட்டியான்னு சொல்லி கூப்பிட்டோன்னே அன்னையிலேருந்து அப்பா வந்து எல்லா படமும் இங்கே தான் ஷூட்டிங் பண்ணாங்க. ஆகையால் நான் அப்போ வந்து ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டேன். இங்கே ஒவ்வொரு காம்பவுண்டில் இருக்கிற அத்தனை இடத்துக்கு நான் வந்து போயிருக்கேன். எனக்கு இப்போ அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல ஐயா ஐஸ்வரிவேலனோட வந்து சில திறப்பு விழா மட்டும் இல்லாமல் 35வது நினைவாண்டு இங்கே கொண்டாடுறதுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாம் திரையுலகத்தில் அத்தனை பேர் ஒரு ஃபேமிலி. அப்படி ஒரு ஃபேமிலியாக இருக்கும்போது வந்து வீட்டுக்குள்ளே வந்து இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுல ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து அண்ணன் ஜிஎன் ரங்கராஜன் அவர்கள் வந்து படத்தில் அடுத்தாத்த ஆல்பர்ட்னு ஒரு படம், அதில் வந்து அண்ணன் ஐஸ்வரிவேலன் கூட வந்து பணிபுரிந்த அனுபவங்கள் மெதுவாக வந்து அண்ணன் வந்து பேசுவார். தம்பி நாங்கள்லாம் எம்ஜிஆர் கேம்ப்பு, நீங்கள் சிவாஜி கேம்ப்பு கேட்டு பேசுவீங்களான்னு. நான் சொன்னேன், அண்ணே வெளியே அப்படி வேணா நினைக்கலாம், ஆனால் அவங்க 2 பேரும் வந்து சகோதரனே. அப்பா வந்து ஐயா மக்கள் திலகத்தை வந்து அண்ணன் தான் கூப்பிடுவாங்க, அவ்வளோ பிரியமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணது ரொம்ப பிரியமாக பழகுவார். என் கூடயே வந்து காரில் வருவார். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். அவ்வளோ அன்பானவர், பண்பானவர். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் வந்து நான் வந்து சாய்பாபா கோயிலுக்கு முன்னாடி தான் அவங்க வீடு, பழைய வீடு. அங்கே நான் ஷூட்டிங் ஒரு 5-6 முறை போயிருக்கேன். போகும்போதெல்லாம் அம்மா திருமதி ஐஸ்வரிவேலன் அவர்கள், தம்பி இங்கே வாங்க சாப்பிட்டுட்டு போகணும்னு என்னை வந்து கூப்பிடுவார். அது என்னமோ தெரியல, என்னை சுற்றி சாப்பாடு தான் வரும் எங்கே போனாலும். அந்த வகையில் வந்து அம்மா கூப்பிட்டு ரொம்ப பிரியமாக வந்து எனக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. அம்மா கிட்ட சொன்னேன், இல்லை தம்பி எனக்கு ஞாபகம் இல்லைன்னாங்க. ஆனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குமா, உங்கள் அன்பும் ஆதரவும் தான் உங்கள் பிள்ளைக்கு அப்படியே வந்திருக்குமா. அதான் வந்து புலி 8 அடி பாய்ந்தா குட்டி 16 அடி பாயும்பாங்க. அந்த வகையில் எனது சகோதரர் ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் எப்படி ஒரு ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் எஜுகேஷனிஸ்ட் இன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய உள்ளம் கொண்டவர். இங்கே அத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா அது காரணம் வந்து அவரோட மனசுக்காக தான், அவரோட நல்ல எண்ணங்களுக்காக தான். அவர் குடும்பத்தாரில் வந்து அவங்க மாப்பிள்ளையிலேருந்து சிஸ்டர்லேருந்து எல்லாரும் நல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஞாபகம் இருக்குது, எனக்கு நம்ம மாப்பிள்ளை கூட வந்து எனக்கு வந்து பெர்மிஷன்லாம் வாங்கி கொடுத்தாரு. ஆமாம், நம்ம ஷூட்டிங் பண்ணுறதுக்காக வந்து அசோக் லேலாண்டில் யாரும் கொடுக்க மாட்டாங்க. என் படம் ஷூட் பண்ணுறதுக்காக மாப்பிள்ளை போய் அந்த காலத்துலேருந்தே வந்து ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். இது காரணம் வந்து தம்பி ஐஸ்வரி கணேஷ். இப்படிப்பட்ட அவங்க அண்ணன் இருந்திருந்தாங்கன்னா இப்போ எப்படி அம்மா வந்து பெருமைப்படுறாங்களோ, அண்ணன் இருந்திருந்தாங்கன்னா அந்த பிள்ளை அந்த குடும்பத்தை பார்த்து அவ்வளோ பெருமைப்பட்டிருப்பார். தம்பி நீங்கள் எப்போதும் நல்லா இருக்கணும், உங்கள் பெரிய மனசுக்கு நீங்கள் எப்போதும் நல்லா இருக்கணும். அதுவும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் திறந்துருக்கீங்க, இப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், அருமையான ஒரு விஷயம். தம்பி நீங்களும் குடும்பத்தாரும் நல்லா இருக்கணும். உங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். அப்பா ஆசீர்வாதம். அப்பா கவலைப்படாதுங்க, அப்பா நம்மளை சுற்றி தான் வாழ்ந்துட்டு இருக்கார்.
அருமையாக வந்து உங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார். எங்களை இந்த குடும்ப ஃபங்க்ஷனுக்கு அடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் என்னோட திரையுலக சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி, முக்கியமாக நீங்கள்லாம் ரசிகர்கள், நீங்கள்லாம் இல்லைன்னா நாங்கள் இல்லை. உங்கள் அனைவருக்கும், மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். மேடையில் இருக்கும் என் குடும்பத்தார் அனைவருக்கும் என் வணக்கம். முன்னால் அமர்ந்திருக்கும் குடும்பத்தினருக்கும் என் வணக்கம். திரு ஐசரி வேலன் அவர்களின் திருவுருவச் சிலை திறப்பு விழா. உண்மையிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். திரு ஐசரி கணேஷ் அவர்கள் பல நன்மைகளை செய்திருக்கிறார், இன்னும் செய்வார். அது மட்டும் இல்லாமல் ஐசரி வேலன் அவர்களுடன் பயணிச்சிருக்கிறேன். அதாவது இந்த இடம் சத்யா ஸ்டுடியோ, என் கலையுலக வாழ்க்கையை ஆரம்பித்த இடம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் நேற்று என்ற நாளை படம் 49 வருடங்களுக்கு முன், 50 வருடங்கள் ஆகின்றன. ஃபஸ்ட்டு இந்த செட்டில் தான், அதாவது உலகம் சுற்றும் வாலிபன் நான் நடித்து முதல்ல வந்த படம். அதுக்கு முன்னால் ஜப்பான் போகிறதுக்கு முன்னால் இங்கே தான் செட்டு போட்டாங்க, இங்கே தான் நடித்தேன். இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு என்னுடைய தலைவர் ஞாபகம் தான் வருது. ரொம்ப நெகிழ்ந்திருக்கேன். அதே மாதிரி ஐசரி கணேஷ் அவர்கள் ஒரு நல்ல மருத்துவமனையை துவக்கி இருக்கிறார். எல்லாரும் சொல்கிறபடி நீங்கள் அங்கே வரணுன்றது இல்லை, அவருக்கு என் பாராட்டுக்கள். மனித நேயத்தோடு செயல்படுறாரு, இன்னும் நல்ல பல காரியங்களை செய்யணும். இங்கே நான் அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். சுருக்கமாக ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்பட்றேன். அதாவது வந்து ஐஸ்வரி வேலன் அவர்கள் வந்து ஒரு பெரிய நடிகர் கிடையாது, மிக பிரம்மாண்டமான சாதனைகள் படைத்தவர் கிடையாது. அவரை விட சாதனை படைத்தவங்களாம் தமிழ் திரையுலகில் இருக்காங்க. இந்த மேடையில் இருக்கும்போது ஒன்று மட்டும் எல்லார் மனசுலையும் தோணும், ஐஸ்வரி கணேஷ் மாதிரி ஒரு பையன் இருந்தால் நம்ம புகழ் என்னை நிலைச்சிருக்கும்னு எல்லார் மனசுலையும் தோணியிருக்கும். அப்போ திருவள்ளுவர் குரல் போல, மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை எண்ணூற்றான் கொல்லனும் சொல். நிச்சயமாக எல்லாருமே நினச்சிருப்பாங்க, இது மாதிரி ஒரு பிள்ளை இருந்தால் அவங்க அப்பா எவ்வளோ தவம் பண்ணியிருப்பார், என்ன புண்ணியம் பண்ணாரோ இது மாதிரி ஐஸ்வரி கணேஷ் மாதிரி ஒரு பையன் பிறந்திருக்காங்க. இது வந்து வெறும் புகழ்ச்சி இல்லை, உண்மை. எல்லாருடைய மனதிலும் மேடையில் இருக்கவங்ககிட்ட தோன்றிருக்கும், கீழே இருக்கவங்ககிட்ட தோன்றிருக்கும். ஒரு சாதாரண நிலையிலேருந்து, ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா, நான் ஐஸ்வரி கணேஷை பார்க்கும்போது அவங்க அப்பாவோட சொத்தில் நல்லா வந்து வளர்ந்துட்டுருக்காரு அப்படின்னு தான் நான் நினச்சேன் முதல்ல அவர் பார்க்கும்போது. ஏன்னா அவங்க அப்பா ஏடிஎம்கில் இருந்தார், மினிஸ்டராக இருந்தார், அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் அவங்க அப்பா மறையும் போது ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் வந்து ஒரு ஜீரோவாக தான் இருந்திருக்காங்க. அப்படி பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு நிலையை தான் இருந்திருக்காங்க. அவரோட முயற்சியால் தான் வளர்ந்துருக்காருங்கிறது நான் அவரோட நெருங்கி பழகப்பட்டு தெரிஞ்சது. அப்போ அவர் மேலே மிகப்பெரிய மரியாதை வந்தது. அதாவது வந்து என்னென்னா, தன்னோட இதுக்கு பிறகு தன்னுடைய தந்தையை பெயரை வந்து கல்வி நிறுவனத்துக்கு வச்சு, தான் மறைந்த பிறகும் அந்த நிறுவனம் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும், தான் மறைந்த பிறகும் தன்னுடைய புகழ், தன்னுடைய தந்தையோட புகழ் இருந்துகிட்டே இருக்கும்னு வந்து அந்த பேரோடு வச்சுருக்காரு. அவர் மேலையில் ஒன்று சொன்னார், அதாவது நான் இருக்க வரைக்கும் இது பண்ணுவார்னு. ஆனால் உங்களுக்கு ஒரு உறுதி கொடுக்கின்றேன், உங்களால் வந்து எங்களுடைய திரைப்பட சம்மேளனத்தில் வருஷத்துக்கு 50 பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த 50 குடும்பங்களோட பேர்லையும் உங்களுடைய தந்தையார் நிலை வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். வருஷத்துக்கு 50 பேர் படிக்கிறாங்க. இது வரைக்கும் 8 வருஷமாச்சு 400 பேர் படிச்சிருக்காங்க. இந்த 400 பேருக்கும் ஒரே ஒரு பைசா கூட செலவு இல்லாமல் அவங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, டிகிரி முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ்லேருந்து புக்ஸ்லேருந்து எல்லாமே இலவசமாக கொடுத்துருக்காங்க. இதுக்காக வாழ்நாள் முழுக்க நாங்கள் நன்றி கடன் பட்டிருப்போம். இது மட்டும் இல்லை, நிறைய பேர் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர்கிட்ட எனக்கு வந்து சிறந்த உதவியாக நான் நினைக்கிறது என்னென்னா, தெருவில் அனாதை பிணங்களாக கிடக்கிற, தாய் தந்தை இல்லாமல் இல்லை மகன் இல்லாமல் அனாதைகளாக இருக்கிற பிணங்களை தேண்டி எடுத்து அவங்களுக்கு வந்து மகன் இருந்தால் என்ன கடமையில் வந்து அவங்களுக்கு இறுதி சடங்கு செய்வானோ அந்த சடங்குல ஏறக்குறைய 1000 மேற்பட்ட அனாதை பிணங்களை தான் உடன் இருந்து அவங்களுக்கு வந்து இறுதி மரியாதை செய்திருக்க ஒரு மிகச்சிறந்த மனிதர். அதுபோல் வாழ்நாள் முடிய போது அனாதைகளாக இருக்காங்கிற வந்து அவங்களுக்கு தனியாக ஒரு ஹோம் வச்சு அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க வச்சு மறைந்த பிறகும் மகனாக இருந்தவர்களுக்கு அந்த இறுதி சடங்கு செஞ்சுட்டு வர, இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த இதில் வந்து யாரும் பண்ணாமல் இல்லை. அவ்வளோ மிக புண்ணியங்கள் வந்து உங்களோட குடும்பத்தை சேரும். நாங்கள் இருக்கின்ற வரை உங்களால் பயன்பெற்ற எங்கள் குடும்பங்கள் வாழ்கின்ற வரைக்கும் உங்கள் நினைவு இருந்துகிட்டே இருக்கும், உங்கள் தந்தை நினைவு இருந்துகிட்டே இருக்கும். கடைசியாக ஒரே ஒரு வேண்டுகோள், எங்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் வந்து அந்த அடையாள அட்டை கொடுப்போம்னு சொன்னீங்க. அந்த சகோதர சங்கத்தில் நாங்கள் இல்லை, திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்துக்கும் அந்த அடையாள அட்டை நீங்கள் வழங்க வேண்டும். உங்களுடைய மருத்துவமனையில் அவர்களும் வந்து அந்த இலவச மருத்துவமனை இந்த பயன்களை பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களுடைய தந்தையின் நினைவை எப்போதும் எங்களுடைய இதயத்தை வைத்து போற்றும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இங்கே நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது, நான் ஐஸ்வரி வேலன் அவர்களோட நடிச்சிருக்கேன். கன்னித்தீவுங்கிற ஒரு படத்தில் நாங்கள் அன்பா
ஜெய்சங்கர் அவர்கள், அதாவது நாங்கள் அன்பா ஜெய் மாமான்னு கூப்பிடுவோம், அவரோட அந்த படத்தில் அவர் நடித்தார். அப்போ அந்த படப்பிடிப்பு வந்து தடாவில் தான் நடக்கும். தடா வந்து ரொம்ப தூரம். அப்போ நாங்கள் இங்கேருந்து தடாவுக்கு போனோம். அப்போ ஜெய் மாமா வந்து சின்ன பொண்ணு தனியாக வருது சொல்லி உங்கள் அப்பா தான் என்னை காரில் ஏற்றிக்கிட்டு கூட்டிகிட்டு போவார் அங்கே ஷூட்டிங்க்கு. ஷூட்டிங் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் அம்மா வந்து நல்ல தோசை அது இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. நாங்கள் சாப்பிட்டு என்னை வீட்டில் பத்திரமா விடுவார். ரொம்ப நல்ல மனிதர், தங்கமான மனிதர். உழைப்பாலையும் விடாமுயற்சியாலையும் முன்னுக்கு வந்த ஒரு மாமனிதர். இன்னைக்கு அந்த சிலையை திறந்துருக்காங்கன்னா அதை பார்க்கும்போதெல்லாம் அதுதான் ஞாபகத்துக்கு வரணும். உழைப்பு, விடாமுயற்சி. அதே தான் அவர் குடும்பத்துக்கும் அனைவருக்கும் அவர் கொடுத்துருக்கிறார். அவங்களுடைய உழைப்பு தான் இன்னைக்கு இவ்வளோ நல்ல இடத்துல இவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ணுற ஒரு நல்ல மனசை படைத்த ஐஸ்ரீ கணேஷ் போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். கண்டிப்பாக உங்கள் தந்தையும் தாயார் அவர்களுடைய ஆசீர்வாதம் என்றைக்குமே இருந்ததுனால தான் இந்த முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே இருந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு 1000 பேருக்கு அந்த வெல்பீயிங் கார்டு அட்டையை வந்து வெளியிட்டீங்க. அப்போ செல்வமணி அவர் பங்குக்கு ஏன் நாங்கள் இல்லையான்னு சொல்லி அதுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டீங்க. அந்த மனசு யாருக்கு வரும்? உங்களை தவிர வேறு யாருக்கும் வராது. ரொம்ப நல்ல விஷயங்க. என்னங்க எவ்வளோ பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டுறீங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ இலவசமாக நிறைய பேருக்கு வந்து நீங்கள் உதவி செய்யணும்னு முன் வந்திருக்கீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிகர் சங்கத்தின் பொதுக்குழுக்கு நான் சென்றிருந்தேன். அப்பொழுது அந்த இடத்துல நான் ஒரு சீனியர் நடிகைங்கிற முறையில் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தேன். நீங்கள் வந்து பில்டிங் கட்டுறதெல்லாம் இருக்கட்டும், சிறு நடிகர்கள், ஏழை எளிய நடிகர்கள், நலிந்தவர்கள் முதல்ல அவங்களுக்கு உதவி பண்ணுங்க, அவங்கள வழி நடத்துங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என் சொல்லுக்கு முதல் அடி வந்து ஐஸ்ரீ கணேஷ் அவர்கள் செஞ்சிட்டாரு, நல்லது செஞ்சிட்டாரு. நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலையும் உங்கள் அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலை வந்து இவ்வளோ நல்லபடியாக வழி நடத்த செல்லணும். அது யார் எப்படிப்பட்டவங்க எல்லாரும் வைரஸ் அப்படின்னு சொன்னாலும் ஒரு வைரஸை அழிக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலை, நல்லது பண்ணக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலை நீங்கள் செஞ்சுருக்கீங்கிறது நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் மேலும் இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும். உங்கள் தந்தையின் பெயரில் எவ்வளோ நல்ல காரியங்கள் செய்கிறீங்க. அந்த நல்ல காரியங்கள் எல்லாமே வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, என் கணவர் சரத்குமார் அவர்களின் சார்பாக, அவர் இங்கே இல்லை, ஷூட்டிங் படப்பிடிப்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக மேடையில் வந்து அவருக்கு என்னுடைய வாழ்த்தை சொல்ல என்று சொல்லியிருக்கிறார். அதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று கூறி, மறுபடியும் நீங்கள் அனைவரும் இந்த மாதிரி ஒரு சத்யா ஸ்டுடியோவில் வந்து இங்கே வந்து உட்கார்றது வந்து நினைக்கும் போது ரொம்ப நெகிழ்வாக இருக்கிறது. ஏன்னா சத்யா ஸ்டுடியோன்னு தான் சொல்கிறேன். நான் வண்டியில் ஏறி என் டிரைவர்கிட்ட சத்யா ஸ்டுடியோவுக்கு போங்கன்னா அவர் அப்படியே பார்க்குறாரு. அவருக்கு சத்யா ஸ்டுடியோ தெரியாது. அவர் அப்படியே பார்த்து எங்கேம்மா அதுன்னு, அப்புறம் தான் எனக்கு இல்லை எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் இருக்குல்ல அங்கே போங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்கே வந்தாங்க. இந்த இடத்துக்கு நாங்கள் எவ்வளோ படப்பிடிப்புக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி இப்போ கமல் சார் இப்போ தான் கிளம்புனார். நான் ஒரு முறை இங்கே ஷூட்டிங் பண்ணும்போது அலாவுதீனும் அற்புத விளக்கும் படத்துக்காக அவரும் ரஜினிகாந்தும் இங்கே நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க எப்படியெல்லாம் இங்கே இருந்தாங்க, எல்லாரும் எப்படி இருந்தாங்கன்னு நான் பூர்ணிமா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த சிரிச்சுக்கிட்டு இருக்கு. நான் என்ன சொன்னேன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பட் இந்த மாதிரி ஒரு இடத்துல மறுபடியும் நான் இங்கே வந்து நின்று இவ்வளோ ஒரு நல்ல விஷயத்தை பாராட்டுற ஒரு வாய்ப்பை கொடுத்த ஐஸ்ரீ கணேஷும் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நான் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.